ஏய், ஸ்கூல் விட்டு வந்த உடனே ட்ரெஸ் மாத்தின்னு கால் மேல கால போட்டு உட்காந்துங்கற, ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? அதான் செய்யறதுக்கு நீ இருக்கிறியா, நான் ஏன் செய்யணும்? நெது நான் செய்யணுமா? உங்களுக்கு பள்ளிக்கூட செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? ஒழுங்கா வீட்டு வேலை செய்யுது. வீட்டு வேலை எல்லாம் எனக்கு செய்ய தெரியும், நான் பாத்துக்கிறேன் போயா. வீட்டு வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், சமையல் மட்டும் தான் செய்யல. சமையல் தரையா, நான் பாத்துக்கிறேன் போயா. சமையல் செய்யற மூஞ்ச பாரு, உனக்கு நாடி செய்ய தெரியும்? கார குழம்பு வைப்பேன், கிளிப்பேன், நான் வச்சு காமிக்கிறேன். என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். நான் வச்சு காட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஆயில் ஊத்தணும். ஆயா, குழம்பு செய்யறதுக்கு ஆயில் வேணும், குடு. ஆயில் வீட்டுல இல்ல, இரு நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். A few minutes later. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூட காரி. டேய், என்னதுடா இது? கிருஷ்ணா ஆயில். கிருஷ்ணா ஆயிலா? ஆமாண்டி, ஆப் ஆயில். இந்தா இத புடி. ஆயா குத்துக்குறாங்க நினைக்கிறேன். சன் ஆயில், பாம் ஆயில் போய் கிருஷ்ணா ஆயில்னு ஒண்ணு வந்துச்சா? இத ஊத்தி சமைச்சிட வேண்டியதா. இந்த கிருஷ்ணா ஆயில் ஊத்திட வேண்டியதா. என்ன சத்தம்? ஏய், ஏன்டி அடுப்புல மூஞ்சி விட்ட? குழம்பு செய்ய கிருஷ்ணா ஆயில் கடாயில ஊத்துனா இப்படி ஆயிடுச்சு. கிருஷ்ணா இல்ல குழம்பா? அடி பைத்தியக்காரி, இது குழம்பு தாளிக்கிற ஆயில் இல்ல, அடுப்பை எரிய போடுற ஆயில் இடி. சமையல் தெரியாம செய்யக்கூடாது. ஜாலியா இருக்கே மோத்தி, உன்னை எப்படி மொத்தம் பாரு. ஏய், மழை வர மெரிக்குது, யாரன்னா நெஞ்சிலன்னு சா வச்சிருவேன். ஐடியா. மோத்தி, நம்ம உட்காந்துட்டே விளையாடலாம்னா? மோத்தி, நீ செம்ம பலசாலின்னு கேள்விப்பட்ட? ஆமா, நான் செம்ம பலசாலி. அவ்வளவு பலமா உனக்கு? சரி வா, இழுகிற போட்டு வச்சு யார் பலசாலி பாத்துலாம். வாடா. சாவடி. ஐயோ அம்மா, பாருமா மோதி தண்ணியில விளையாடுறா. தண்ணியில விளையாட கூடாதுன்னு சொன்னா விளையாடுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. இப்படி மோதி ஓடுறா பாருமா, குச்சி அடிவாங்க. எருமாடு பொறம்போக்கு பொறுக்கி எதுக்குதான் என் வயிற்று வந்து பிறந்து தொலைஞ்சதே தெரியல. கர்ணம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு போனேன். ஏன் அடிக்கிற? இவன் பண்ண காரியத்துக்கு அடிக்க கூடாதுடி, வெட்டி போட்டுருக்கணும். அப்படின்னா பஞ்சு காரணமா? அதை இவங்கிட்டே கேளு, எருமை மாடு. டேய், அப்படின்னா பண்ண? மோத்தி, உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனல, அங்க நர்ஸ் சொன்ன தாண்டி நான் செஞ்சேன், அதுக்கு போட்டு ஆயா என்ன அடிக்குது. ஏய், நீ போய் சொல்லாதே, நீ ஏதாச்சும் பண்ணிருப்ப. இல்ல, நான் போய் சொல்லல, நான் நர்ஸ் சொன்னதான் செஞ்சேன். அப்படின்னா சொன்னாங்க நர்ஸ். உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன மோத்தி, அங்க டாக்டர் ஊசி மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து நர்ஸ் கிட்ட போன்னு சொன்னாங்க. நர்ஸ் கிட்ட போனா ஃபேண்டையருக்கு ஊசி போடணும்னு சொன்னாங்க. ஊசி போட்ட பிறகு இடுப்பு தையினாங்க. நான் எல்லாரும் முன்னாடி தேய்ச்சேன், அதுக்கு போயிட்டு அம்மா அடிக்குது. உன் இடுப்பு தேய்ச்சதுக்கு ஏன்டா உன்ன அடிக்கிறாங்க? நான் தேய்ச்சது என் இடுப்பு இல்ல, நர்ஸோட இடுப்பு. நர்ஸ் இடுப்பா? வீட்டை விட்டு வெளியே போடா. எதுக்கு போனோம்? இனிமேல் நீ எனக்கு புள்ளியா இல்ல, எங்க போய் சாவடா. சாவணுமா? சாவரமா? நான் சாவரமா? A few minutes later. மச்சான், டேய், நான் சாவு போறேன்டா, நான் சாவு போறேன்டா. ஏன்னா இப்படி சொல்ற? வீட்டுல என்ன செத்து போன்னு சொல்லிட்டாடா, நான் சாவு போறேன்டா. சாவ போறியா? மச்சான், என் ஆள் மேல சத்தியமா நான் சாவு போறேன்டா. சரி, இந்த ஜூஸ குடுறா. ஜூஸ்? மச்சான், நான் மச்சான் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. உன் கூட சேர்றதால தான் மச்சான் எங்க அம்மா என்ன சாவ சொல்றாங்க. ஆனா இப்ப நீயே சாவறன்னு சொல்ற. நீ செத்துட்டா அப்புறம் ஏன் மச்சான் எங்க அம்மா என்ன சாவ சொல்றாங்க? அதனாலதான் இந்த விஷத்தை உனக்கு கொடுத்தேன். ஆமா மச்சான், நீ உன்னை கவலைப்படாத, சீக்கிரமா செத்துடுவ. அட பாவி மச்சான், கண்டிப்பா செத்துடுறா. ஐயோ, கை கால்லாம் வலிக்குதே. ஐயோ, என்ன பத்த அம்மா கூட எவ்வளவு பாசம் இல்லாம இருக்கு. பாசம் இருந்தா கை கால்லாம் அமுத்தி விட்டுருப்பாங்கல்ல. டேய், இப்ப உனக்கு கால ஆயித்து அவள் தானே. அழுத்துமா. இந்த காசுக்காக எவ்வளவு பேச்சு பேசினா, முதல்ல அவன் மூஞ்சில விசில் அடிக்கணும். மூத்தி, ஏமா சோகமா இருக்குடா?
கர்ணம்மா சும்மாவே அடிக்குது. அப்படியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனை நம்ம அடி வாங்க வைக்கலாம் வா. ஆஹா அடடடடா. டேய் கர்ணே, சொன்ன மாதிரியே போட்டியில் ஜெயிச்சிட்டா. இந்தா 500. நான் போட்டிடா. உங்க அம்மா உன் காலை எடுத்து மாட்டாங்கன்னு 500 பெட் கட்டினேன். ஆனா சொன்ன மாதிரியே எடுத்து வச்சிட்டா. 500 வச்சுக்கிடா. சத்தியமா இல்லம்மா. ஏண்டா என்னையா நீ போய் சொல்ல கால அமுத்தி வச்சிட்டியா? உன்ன அவன் சா வச்சிருண்டா உன்ன. 1 2 3 விளையாட்டு இருக்கீங்களா? இதோ வரேன் இரு. 12 13. டேய் ஏந்துடா, நான் தான் விளையாடுறோம்ல. ஏந்துக்க முடியாது. சே வாங்க போலாம். சே ஏன்டா இப்படி பண்றாருல தெரியல. போங்க. அக்கா யாங்க மாமா இப்படி பண்ற? அவனுக்கு குளிர் விட்டு போச்சுடா. நம்ம யாருன்னு காட்டுற நேரம் வந்துச்சு. வாடா. ராஜராஜ சோழன் மாமா நாடி. தீபாவளிக்கு உங்களுக்கு யார் ட்ரெஸ் எடுத்தது? எனக்கு யார் எடுப்பா? கஷ்டப்பட்டு 2 நாள் வேலைக்கு போயிட்டு நான் தான் எடுத்தேன். ஐயா போய் சொல்லாத. ஏய் நான் தாண்டி எடுத்தேன். ஆயாவை கூட்டினு வந்து கேக்கடா. யார வேணா கூட்டணுவா? நான் தாண்டி எடுத்தேன். இருடா கூட்டினு வந்து கேக்குறேன். ஆயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்யா. என்ன விஷயம்? பக்கத்து வீட்டுல காசு காண சொன்னாங்கல்ல, ஆமா அது கர்ணம் தான் எடுத்துச்சான். என்னடி சொல்ற? உனக்கு யார் சொந்த? அவன் தான் சொல்றான். காசு எடுத்தது இல்லாம திமிரா சொல்றான். என்னடி சொல்ற? அது மட்டும் இல்லையா, டிவிக்கு ரீசார்ஜ் கர்ணம் தானே பண்ண சொன்னேன். ஆமா ஆனா கர்ணம் பண்ணல, மித்ரன் தான் ரீசார்ஜ் பண்ண அனுப்பிச்சுடுது. நேது இங்க இருந்து குழந்தைய பஜாருக்கு அனுப்பிச்சு விட்டானா? ஆமாயா போய் சொன்னா நீயே வந்து கேளு. வாங்கடி போலாம். அவனை செத்தான்டா. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர டேய், மோத்தி சொன்னதெல்லாம் உண்மையா? நீதான் எடுத்தியா? ஆமா நான் தான் எடுத்தேன். நேது நீதான் எடுத்தியா? எதுக்குமா வச்சா? அது விடுற, நீ பண்ணியா பண்ணலையா? பண்ணியா பண்ணலையாவா? நான் பண்ணேன்னு தெரியலையே. பண்ணேன்னு சொன்னா அடிப்பாங்களோ? பண்ணலனே சொல்லிடலாம். மா நான் பண்ணல, சத்தியமா நான் பண்ணல. அப்ப நீ பண்ணலையா? உன்ன இனிமேல அவன் பண்ண மாட்டான். வாங்கடி போலாம். நான் தான் எடுத்தேன், நான் தான் பண்ணேன். நீங்களாவது சொல்லுங்க. டேய் இந்த மண்ணெல்லாம் அகத்தமா கொட்டு. மா வெளியே போலானுங்கிற மண்ணு கிட்ட சொல்ற போமா. மண்ணு கொட்டினா சோறு, இல்லன்னா நைட்டு சோறு கிடையாது. என்ன போய் வேலை செய்ய சொல்றாங்க? என்ன பண்றது? டேய் நான் யோசிச்சுனுக்குற. இந்த மண்ணெல்லாம் எப்படி எடுத்துன்னு போய் அங்க கொட்டுறதுன்னு யோசிச்சுனுக்குறேன். நீ கொட்டுறியா? கொட்டினா தருவ. என்ன தரலாம்? இன்னைக்கு உன்னை ஸ்கூல் லீவ் போட வைக்கிறேன். சத்தியமா? என் மேல சத்தியமா. இப்ப பாருடா, இந்த மண்ணெல்லாம் திரும்ப கொட்டிட்டு எப்படியாவது ஸ்கூல் லீவ் போட்டு வந்தா. ஆஹா எடுத்துன்னு போய் கொட்டுறா. ஆஹா காலி ஆயிடுச்சு. ஐயோ தலை வலிக்குது. டேய் நீ ஏன்டி தூக்கின்னு போற? கர்ணம் மேல மண்ணை திரும்ப கொட்டிட்டு ஸ்கூல் லீவ் போடுங்க சொச்சு. அடி மென்டல, இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் விடியே. மழை வரது, நீ ஸ்கூல் லீவ் விட்டாண்டி பைத்தியம். அட பாவி, என்ன ஏமாத்திட்டியா? ஐயோ ஓடிடுறா.